டெல்லில காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட் வந்து ஃபேரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல நீட்டே வேண்டாம், நீட்ட பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரொட்டஸ்ட்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த இஷ்யூ பத்தி நான் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த 5 வருஷமா 7 முறை நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. சோ இத தொடர்ந்து நெறைய ஸ்டூடண்ட் வந்து மென்டலா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. இத தொடர்ந்து சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு புரொட்டஸ்ட் முன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷனல் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் வந்து பதவி வந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு அளிக்க முடியாது சோனம் வாங்சுக் அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 21 நாட்கள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அவரோட உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு முடிச்சு வச்சுட்டாரு. சோ அவரு சொன்ன கோரிக்கையை வந்து கவர்மெண்ட் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னனால என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அமைதியான முறையில ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அகைன்ஸ்டா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன 20 ஸ்டூடெண்டோட ஃபேமிலிக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் செட்டில் பண்ணும். ஒரு 1 கோடி கிட்ட அவங்களுக்கு காம்பன்சேஷன் செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் ஸ்டில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் பதவியிலிருந்து விலகணும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஃபேர் நீட் வேணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணாம இருக்காங்க. இந்த மாதிரி பீகார், டெல்லியில இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. இத தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, சிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் வகையா வந்துட்டு சென்னையில இருந்து புரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி நீட்டவே பேன் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து நீட் சீர்கேடுலாம் தேவையில்ல. எங்களுக்கு நீட்டே வேண்டாம் அப்படின்ற மாரியான ஒரு புரொடெஸ்ட் ஒரு ஒரு கோரிக்கைய முன் வச்சிருக்காங்க. சோ பெர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நீட் சீர்கேட வந்துட்டு சரி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீட்டவே வந்து எதிர்க்கணும், நீட்டே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, நெறைய வந்துட்டு புவர் பீப்பிள் இருக்காங்க. இப்போ நெறைய ஒரு ரிச்சான பீப்பிள யோசிச்சீங்கன்னா வந்துட்டு, காசு குடுத்து ஈஸியா அந்த சீட்ட வாங்கிடுவாங்க. நீட்ன்ற ஒரு விஷயம் வந்தனால தான், அவங்களுமே படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு போற ஒரு நிலையில தள்ளப்பட்டுருக்கோம். அப்போ புவரான இருக்க பீப்பிள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு முன் வருவாங்க. படிச்சு அவங்களும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. சோ நீட்டே இல்ல அப்படின்ற பட்சத்துல, அவங்க ஈஸியா காசு குடுத்து அந்த சீட்டு வாங்கிட்டு, தெருவுக்கு நெறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப புவரா இருக்க நம்மலாம் யோசிச்சு பாருங்க.